பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பிரீத்தி வந்து கிளம்பி கீழே வராங்க. அப்போ ஜெயா கேட்குறாங்க, ஆஃபீஸ் கிளம்பிட்டியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், சக்தி வந்த உடனே நானும் அவனும் போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக சக்தியும் வராங்க, கிளம்பாமல் நிற்கிறாங்க. அப்போ என்ன நீ இன்னும் கிளம்பலையா, நான் வெயிட் பண்ணுறேன்னு சீக்கிரம் கிளம்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டிஃபன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை நானும் சக்தியும் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிட்டோம் ஆர்டர் பண்ணி அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி வந்து சொல்கிறாங்க. நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ ஆட்டோ பிடிச்சி போயிரு அப்படிங்கிற மாதிரி பிரீத்தியை வந்து சொல்லிடுறாங்க. நம்ம 2 பேருமே எப்போவுமே சேர்ந்து தானே போவோம் அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி கேட்குறாங்க. உடனே ஜெயாவும் அவள் உன் கூட தானே வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமே தேவையில்லை, அவள் ஆட்டோவில் போட்டோம், நான் அதுக்கப்புறமா போய் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சரி நம்ம கார் எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து சொல்கிறாங்க. உடனே சண்முகம், இல்லை எனக்கு வெளியே போக வேண்டியது இருக்குது, கார்லாம் தர முடியாது, நீ ஆட்டோவில் போ பிரீத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பிரீத்தி வந்து ரொம்ப டல்லாகவே போகிறாங்க. எல்லாரும் பேசுனதை யோசிச்சுக்கிட்டே பிரீத்தி வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பொன்னி வந்து கடையில் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பொருளை எடுக்கும்போதும் தூங்கி தூங்கி கீழே விழுறாங்க. அப்போ உனக்கு என்னாச்சுமா, உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை ராத்திரிலாம் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை புழுக்கமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா உனக்கு உங்கள் வீட்டில் ஃபேன் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஃபேன் எதுவும் இல்லை, அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் பையனை நான் வர சொல்கிறேன், நீ வீட்டில் போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்றாங்க பைசாவை கொடுத்து. அவங்களும் வீட்டுக்கு வராங்க. அப்போ கேக் வாங்கிட்டு வராங்க. வீட்டில் எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. சிவானியை கூப்பிட்டு அந்த கேக்கை கொண்டு கொடுக்குறாங்க. உடனே பவானி வந்து திட்டுறாங்க, அந்த கேக்கெல்லாம் நீ வாங்கி சாப்பிடக்கூடாது, அவள் எந்த ரோட்டு கடையில் வாங்கிட்டு வந்தாலும் தெரியலை, அது ஹைஜீனிக்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து, இல்லை நம்ம ரெகுலராக வாங்க கடையில் தான் நான் வாங்கினேன், அதை தைரியமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க. ஏன் பொண்ணு வந்து அவள் வாங்கி கொடுத்ததை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவானி வந்து டென்ஷனாக கத்துறாங்க. சுந்தரமும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவானி வந்து, இல்லை நான் சாப்பிட்டு தான் ஆவேன், எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் நான் சாப்பிட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகர் சொல்கிறாங்க, உனக்கே சேலரி கம்மியாக தாம்மா கிடைக்கி, இதை வச்சுட்டு நீ எதுக்கு வாங்கி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சிவானிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வாங்கி கொடுத்தேன். இல்லை முதல்ல எனக்கு 200 தான் ஒரு நாளைக்கு சேலரி தரேன்னு சொன்னார், இப்போ 300 ஏற்றி 500 தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சுந்தரம் வந்து, இவளுக்கு எதுக்கு சேலரி இப்படி ஏற்றி கொடுத்துருக்காரு, இது சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.